அதிமுக கூட்டணி ஏடிஎம்கேயில் 20%, பிஜேபி என்டிஏ கூட்டணியில் ஒரு 18% இருந்தது. அந்த 18%ல் இப்போ அது ஸ்ட்ராங்காக அந்த 18% கிடைக்குமான்றது தன்னை காப்பாற்றுவதற்காக பிஜேபியுடைய மிரட்டலுக்கு அடிபணிந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்த டிடிவி தினகரனுக்கு அதே வாக்குகள் கிடைக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது விஜய்க்கு. அப்போ விஜயனுடைய ஒட்டுமொத்த அரசியல் பயணம் என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே 40% 50%னா இவர்கள் அரசியல் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மக்களை சந்தித்து களத்தில் போய் பேசி கொண்டு போய் சேர்த்து அதை ஓட்டை மாற்றி 50% ஓட்டுனா நீங்கள் அவங்க தான் முதலமைச்சர். தமிழர்களை வந்து பீகாரிகளை விரட்டி எடுத்த திமுக என்று சொன்னவர் மோடி. 20,000 பீகாரிகளையும் உத்தரப்பிரதேசக்காரங்களையும் விரட்டினது குஜராத்தில். ஆனால் பழியை தூக்கி எங்கே போட்டார்? தமிழ்நாட்டு மேலே போட்டார் மோடி. விஜய் பேசுகிறதெல்லாம் வந்து ரசிக குஞ்சுகளுக்கு வேணால் அது வந்து ஒரு கூஸ் பொம்பாக இருக்கலாம். 41 பேர் செத்தவனுக்கு 37 பேருக்கு இப்போ 20 லட்சம் கொடுத்திய ஓம் பணமா ஆதவர்ஜனா படமா லாட்ரி சுரண்டல் லாட்ரி பணமா? நீ இப்போ யாரை பக்கத்தில் வச்சுருக்கியோ அவன் அத்தனை பேரும் பிஜேபியினுடைய அடிமைகளாக இருக்கான். நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் இந்நிகழ்ச்சியில் நாம் வந்து துறை சார்ந்த ஆளுமைகள், குறிப்பாக இந்தியாவினுடைய பொது ஊடகத்தில் அரசியல் மற்றும் சமூக காரணிகள், சர்வதேச விவகாரங்களை ரொம்ப தெளிவாக ஆராய்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய அறிவுசார் தளத்தில் டாக்டர் கலாம் அவர்களுடைய முன்னாள் அரசியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்களோடு நிறைய விஷயம் பேச போகிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற தமிழக அரசியல் களம் அவருடைய தொடர் நேர்காணல் ஊடாக எப்படி இருக்கின்றது என்பதை கதைப்பதற்காக நாம் அவரை சந்திக்க இருக்கிறோம். நமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய திரு பொன்ராஜ் அவர்களை வரவேற்கிறோம். சார் வாங்க. வணக்கம் சார். சார், நீங்கள் என்னதான் ஆல் இண்டியா லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுடைய ஆய்வுகள் இருக்கலாம், நீங்கள் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் கான்டாக்ட் இருந்தாலும் இந்த சொந்த மண்ணில் அரசியல் இப்போ நடக்க போகுது. அடுத்த மாதம் அல்லது அதுக்கடுத்த மாதம் இந்த கூட்டணிலாம் எப்படி சார் இருக்குது? இதில் என்ன வாய்ப்புகள் இருக்குது? முதல்ல நீங்கள் அதை சொல்லுங்க. கூட்டணி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது. சரி, அது ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வரைக்கும் ஒரு 5-6 தேர்தலில் வெற்றியை நிரூபித்த கூட்டணியாக 45% வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார். அவரை எதிர்த்து அதிமுக பிஜேபி கூட்டணி, அதிமுக என்டிஏ கூட்டணி சரி இரண்டாவது கூட்டணியாக களத்தில் இருக்காங்க. சரி, இதற்கு அடுத்து நாம் தமிழர் சீமானும் விஜயும் இருக்காங்க. ஆமாம். அப்போ 4 கூட்டணி உறுதி. 2 கூட்டணி உறுதி. 2 பேரும் இண்டிபெண்டாக தானே போட்டிடுறாங்க. தனியாக தானே. சீமானும் தனியாக நிற்கிறாரு, விஜயும் தனியாக நிற்கிறாரு. சரி, அதை நான் 2வது வச்சுக்கிறேன். எப்படி இண்டிபெண்டன்ட்னு. இப்போ வலுவான கூட்டணியா திமுக உங்களுடைய பார்வையில் எத்தனை சதவீதம்? அதற்கு அடுத்த சமமான பாஜக அதிமுக. திமுக 45, இப்போதைக்கு இப்போ லாஸ்ட் எலெக்ஷனை வச்சு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 45% 47% திமுக கூட்டணி பலமாக வைத்திருக்கிறது. அதிமுக கூட்டணி ஏடிஎம்கேயில் 20%, பிஜேபி என்டிஏ கூட்டணியில் ஒரு 18% இருந்தது. அந்த 18%ல் இப்போ அது ஸ்ட்ராங்காக அந்த 18% கிடைக்குமான்றது சந்தேகம்தான். ஏன்னா பாமக 2ஆக பிளவுபட்டு கிடக்கு. தேமுதிக உள்ள வரலை. ஓபிஎஸ் அங்கே இல்லை. டிடிவி இன்னும் ஓபிஎஸ் அவுட்டு. சசிகலாவும் அதில் இல்லை. அப்படிங்கும்போதும் உங்களுக்கு வந்து அந்த 18% ஓட்டு ஷேர் வந்து அமமுக உள்ள இருக்குல்ல. அமமுக இருக்குது. அமமுக உள்ளே சேர்த்துருக்காங்க. ஒரு காம்பன்சேட்டரி எஃபர்ட் மாதிரி சேர்த்துருக்காங்க. பட்டு கடைசி வரை எடப்பாடியை வந்து நாங்கள் முதல்வராக ஏற்றுக்கொண்டால் அதற்கு தூக்கு போட்டே சாகலான்னு சொல்லிட்டு எடப்பாடியை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கி வந்து அவர் ஸ்டாண்டை மாற்றுறதுனால கீழே இருக்கக்கூடிய அவரை பின்பற்றி எதற்காக அமமுக ஆரம்பிக்கப்பட்டதோ, என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரி தினகரனது செயல்கள் இருப்பதால் அவங்க பாதி பேர் மற்ற கட்சிகளுக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது வந்து கீழே வந்து எடப்பாடிக்கு எதிரான வாக்குகள் தான் டிடிவி தினகரன் பின்னால் அலையினாச்சு. எப்படி எதிரான வாக்குகள்? கட்சி ரீதியாக எதிரானதா, இல்லை திராவிட சித்தாந்தத்தின் மூலமாக எதிரானதா? அப்போ இவங்களெல்லாம் ஏமாற்றியதுனால அந்த மக்கள் 64 டிஎன்சி கம்யூனிட்டி மக்களும் 116 விளிம்பு நிலை சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், கம்யூனிட்டி. ஆமாம். அப்போ இவங்க எல்லாம் அத்தனை பேருமே வந்து
எடப்பாடிக்கு எதிராக திரண்டு தான் தென் மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக வாஷ் அவுட் ஆனது ஏடிஎம்கே. அப்போ அதை வந்து ஃபல்க்ரம் ஃபோர்ஸாக டிடிவி இருந்ததுனால பிஜேபிக்கு போன வாக்குகள் தவிர, டிஎம்கேக்கு போன வாக்குகள் தவிர டிடிவியால் ஒரு கன்சாலிடேட் பண்ண முடிஞ்சது. அதில் தான் அங்கே தான் டிடிவிக்கு அந்த வெற்றி. இப்போ நீங்கள் 23 தொகுதியில் வந்து டிடிவி வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறின 23 தொகுதியில் 23 தொகுதி ஏடிஎம்கே தோற்பதற்கு காரணமாக அமைந்தது டிடிவி. அப்போ அதே பேராமீட்டருக்கு இப்போ பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக பொருந்தாது. அப்படி நம்பகத்தன்மை இல்லாதவரை போய் தனது வழக்குகளுக்காக, ஃபெமா வழக்குகளுக்காக, இரட்டைலை வழக்குக்காக, தன்னை காப்பாற்றுவதற்காக பிஜேபியுடைய மிரட்டலுக்கு அடிபணிந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்த டிடிவி தினகரனுக்கு அதே வாக்குகள் கிடைக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. மக்கள் வந்து அந்த சப்போர்ட்டை கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. முக்குளத்தூர் மக்கள், அந்த சீர்மரபினர் மக்கள், அதாவது 116 மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த மக்கள், அதாவது ஆக்சுவலி பிரமலை கல்லர்கள் அதில் அதிகமாக இருக்கிறாங்க. அதான் சீர்மரபினர் வந்துருவாங்கல்ல, மற்ற கம்யூனிட்டி இல்லைன்னா பிரமலை கல்லர்கள் அவர்கள் அதிகமாக வந்துருவாங்கல்ல. அப்போ அவங்கெல்லாம் வந்து திரும்பவும் டிடிவி இதனுடைய சுயநல முடிவுக்காக பின்னால் போவாங்களான்னு தெரியாது. அப்போ அந்த மக்கள் அப்படியே நிற்கிறாங்க. அவங்களுக்கு யார் ஃபோர்ஸ்? இப்போ யார் அவங்கள திரட்ட போகிறது? ஓபிஎஸ்ஸா இல்லை அவங்கள திரட்ட போகிறது சசிகலா மேடமா? யார் பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வி வருது. அந்த இடத்துல டிடிவி இல்லை. அங்கேருந்து டிடிவி இல்லை. டிடிவி லாஸ்ட் இஸ் கிரெடிபிலிட்டி. என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து மீண்டும் சேர்ந்ததுனால சொல்கிறத பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் மக்கள்கிட்ட நம்பகத்தன்மை இழந்தாருங்க. நம்பகத்தன்மை இழந்து விட்டார். கிரெடிபிலிட்டி இல்லைன்னா அதான் அர்த்தம். அதான் கிரெடிபிலிட்டின்னு இல்லை, அப்படிதான் இல்லை, நம்பகத்தன்மை இழந்துட்டார். சரி, இப்போ பாரதிய ஜனதா வந்து இந்திய அரசியலில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அரசியலை அவர்கள் எஸ்கலேஷன், அது ஒரு பக்கம். ஆனாலும் கூட வட இந்திய பொலிட்டிக்ஸை நாம் அனலைஸ் பண்ணும்போது சாதி அரசியலை மையப்படுத்தி, உதாரணமாக தேஜஸ்வி லாலுக்கு எதிராக அந்த சோசியல் இன்ஜினியரிங்கை தாண்டி யாதவுக்கு எதிராக குருமி மற்ற சமூகங்கள்லாம் ஒருங்கிணைப்பது, அதை போன்று அகிலேஷ்க்கு எதிராக யாதவ்களுக்கு எதிராக மற்ற ஹிந்து சமூக ஜாட்டுகள் எல்லாம் ஒருங்கிணைப்பது, இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களுக்காக தங்கராஜ் என்ற ஆர்எஸ்எஸ்காரை கொண்டு வந்து, ஜான் பாண்டியன், முக்குளத்தூர்களுக்காக திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இந்த மாதிரி நாடார்களுக்காக ஏற்கனவே 2 சமூகத்தை பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். டாக்டர் தமிழிசை, கவுண்டர்கள் ஒன்றும் தேவையில்லை, வன்னியர்களுக்காக பாமக. அப்படி இருந்தும் கூட அவர்களால் சோபிக்க இந்த முறை முடியுமா? அதில் என்ன தடைகள் ஏற்பட்டிருக்கிறது? உத்தரப்பிரதேசமும் பீகாரும் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸும் தமிழ்நாட்டுக்கும் மேஜர் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்குது. அடிப்படைத்துவமான சித்தாந்த வேறுபாடுகள் கூறுகள். தமிழகம் வந்து சமூக நீதியால் பக்குவப்படுத்தப்பட்ட மாநிலம். கடந்த 60-70 ஆண்டுகளாக 1920 நீதி கட்சி தொடக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன். கடந்த 100 ஆண்டுகளில் சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு, சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டு, சமதர்மத்தை அடிப்படையாக கொண்டு, பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு பக்குவப்படுத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அதனால் ஒரு காஸ்ட் பேஸ்டு டிவிஷனையும் ரிலிஜியன் பேஸ்டு டிவிஷனையும் தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் கொண்டாந்தது மாதிரியோ பீகாரில் கொண்டாந்த மாதிரியோ கொண்டாட முடியாதனால தான் பிஜேபி தொடர்ந்து இங்கே தோல்வி அடைகிறது. அவர்களும் வந்து கோயம்புத்தூரில் கலவரத்தை உருவாக்கி கோயம்புத்தூரில் ஜெயித்தாங்க. கன்னியாகுமரி மண்டைக்காட்டில் கலவரத்தை உருவாக்கி தன் சுயநலத்திற்காக கலவரத்தை உருவாக்கி இந்து கிறிஸ்து முஸ்லீம் மக்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி அங்கே ஜெயித்தாங்க, கன்னியாகுமரியில் ஜெயித்தாங்க. இந்த 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 2 கலவரத்தையும் திரும்ப ரிப்பீட் பண்ண முடியாத அளவிற்கு இன்றைக்கு அவர்களுக்கு சூழல் இருக்கிறது. இல்லை, திருப்பரங்குன்றத்தில் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றத்தை தோல்வியடைந்தார்கள். ஒரு ஜட்ஜே, நீதிபதியே வந்து சனாதன தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன், அரசியல் சாசன சட்டத்தை மதிக்க மாட்டேன் அப்படின்னு ஜட்ஜே சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஜட்ஜுக்கு பெரும்பாலான ஜட்ஜிகள், உயர் ஜாதி ஜட்ஜிகள் அவர் பின்னால் திரண்டு நிற்பதையும் அவருக்காக பரிந்து பேசுவதையும், ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனையே எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு ஜட்ஜஸ் எல்லாம் திரண்டு நிற்பதையும், எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் உயர் ஜாதி நீதிபதிகளால் நிரம்பப்பட்டு சனாதன தர்மத்தால் இன்றைக்கு அரசியல் சாசன சட்டத்தை ஒதுக்கி சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நீதியின் தேவதைகள் கண்கள் கட்டப்பட்டு இன்றைக்கு இருக்கிறது என்பது நமக்கு கண்முன்னால் வெளிச்சமாக தெரிகிறது. சரி, அப்போ இதை தாண்டி அவங்களால திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாடு அரசுடைய ஸ்ட்ராங்கான பொசிஷனில் காலகாலமாக எந்த தூணில் ஏற்றுகிறார்களோ அந்த தூணில் தான் ஏற்றுவார்கள் என்ற ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில்
நீங்கள் வந்து பிரிட்டிஷ்காரன் ஊண்டிய சர்வேகளில் போய் ஏற்றணும்னு சொல்லி இந்த சர்வேகள் சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்குது, அதில் ஏற்றி ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கி சிக்கந்தர் தர்காவை இடிக்க வேண்டும் என்ற ஒரு விஷமத்தன்மையான பிரச்சாரத்தை இன்றைக்கு தமிழக அரசு முறியடித்திருக்கிறது. இல்லை, தமிழக அரசில் முடிவெடுத்தாலும் வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் காமன் சொசைட்டி? காமன் சொசைட்டி அங்கே இருக்க மக்கள் வந்து நாங்கள் தாயா பிள்ளை பழகிட்டு இருக்கோம், எங்களை வந்து ஏன் வேறுபாடு பண்ணுற எப்படி அப்பியர் த portrait சம்திங் ஆல் ஹிந்துஸ் வந்து கன்வர்ஜென்ஸ். ஆல் இந்துஸ் வந்து இன்னைக்கு முஸ்லீம் மக்களோட ஒரு ஒரு தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்காங்க இங்கே. அது பழகுறாங்க. ஆனால் இவங்க இல்லை, இதெல்லாம் எல்லாரும் ஹிந்து விழிப்புணர்வு வந்திருக்குங்கிறாங்களே. அதான் விழிப்புணர்வு வந்துச்சுன்னா அது எலெக்ஷனில் தெரியும்ல. ஓ, எலெக்ஷனில் அந்த விழிப்புணர்வு எப்படி இருக்குன்னு தெரியும்ல. அப்படி சொல்கிறீங்க. எலெக்ஷனில் காமிச்சிரும்ல அது. சரி, அந்த எலெக்ஷனில் இவங்க ஜெயிக்க முடியுதான்னு பார்த்தா தெரிஞ்சு போகுது. அப்படின்னா இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக நீங்கள் சொன்னீங்க 20+18 18 38. உங்களுடைய பார்வையில் ஒரு செப்பாலஜிஸ்டாகவும் நான் உங்களை பார்க்குறேன், ஒரு சயின்டிஸ்டாகவும் பார்க்குறேன், ஒரு புது ஊடக ஒரு செப்பாலஜிஸ்டாகவும் ஒரு ஜேர்னலிஸ்ட், எவ்வளோ டிக்ளைன் ஆகும்? என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, அதாவது 20+18 20 வந்து அப்படியே இருக்குமான்னு இப்போ தெரியாது. ஓ, அதுலேயும் கீழே போகுமா? இது 2-3 ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும். அதாவது கருத்து கணிப்புன்ற பேரில் இன்றைக்கி வரக்கூடிய கருத்து கணிப்புகள், தினமலரும் பாண்டையும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. 4500 பேர்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்து 4 கோடி மக்கள் ஓட்டு போடுறவங்க மக்களில் 4500 பேர் கருத்து கணிப்பு எடுத்து 22% மற்ற கட்சிக்கு இருக்குது, அதில் 15% விஜய்க்கு இருக்குதுன்னு சொல்கிறது. இது மாதிரி ஒரு ஃபேக் கருத்து கணிப்பு வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, அதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு கருத்து கணிப்பு நீங்களே சொன்னீங்க 18ன்னு சொல்லுது, 15ன்னு சொல்லுது, 18 சொல்லுது, 20 சொல்லுது, 36 சொல்லுது. நம்ம டெய்லி ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை பார்த்து நிர்மல்குமார் 40 சொல்கிறாரு, ஆதவர்ஜனா 50 சொல்கிறாரு. 50% நாங்கள் தான் இருக்கோம். அப்போ இவர்கள் எல்லாம் வந்து எத்தனை மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்தாங்க? ஏதாவது அடிப்படை புரிதல் இருக்கா? இன்னும் மக்கள் கூட்டணியே அமையலை, கூட்டணியே நடந்துக்கிட்டு இருக்கு, அரசியல் விவாதங்கள் நடக்கலை, அரசியலில் என்னென்ன தெரியலை விஜய்க்கு. அப்போ விஜயனுடைய ஒட்டுமொத்த அரசியல் பயணம் என்னென்னு தெரியல. அதுக்குள்ளே 40% 50%னா இவர்கள் அரசியல் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மக்களை சந்தித்து களத்தில் போய் பேசி கொண்டு போய் சேர்த்து அதை ஓட்டை மாற்றி 50% ஓட்டுனா நீங்கள் அவங்க தான் முதலமைச்சர். இதை வந்து யாரால் நம்புறதுக்கு என்ன இருக்குது? 1996 தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஜெயலலிதா மேடத்துக்கு அகைன்ஸ்டாக ஓட்டு போட்டு 33% ஓட்டு போட்டாங்க. 33% அதிகமாக ஓட்டு போட்டது. மற்ற எல்லா இதையும் பார்த்திங்கன்னா 8%, 6%, 12%, 10%, 4% இந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் தான் ஜெயிச்சிருக்காங்களே ஒழிய அதிகமாக ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வெறுப்பு ஒரு அரசியல் இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் மேலே இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதில் நான் வந்து கண்டிப்பாக சில செக்டாரில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ ஓட்ட பர்சன்டேஜை குறைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் எஸ்டிமேட்டட் பர்சன்டேஜ் அரௌண்டு 5% வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 5% குறைக்கும். அப்போ 45லேருந்து 47லேருந்து 42 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஏடிஎம்கே 45லேருந்து ஒரு 3-4% டிக்ளைன் ஆகும். ஆமாம், டிக்ளைன் ஆகும். இப்போ நான் அதை தான் கேட்டேன், நீங்கள் அதை இன்னும் பதிலே சொல்லலை. இதை விஜயோட சேர்த்து சொல்லிடுங்க. ஆமாம், விஜய்க்கான பெர்சன்டேஜ், எடப்பாடிக்கான பெர்சன்ட் நம்ம நிகழ்ச்சி. சரி, ஃபர்ஸ்ட் நான் டிஎம்கே சொல்லிட்டேன் 42%. அதான் 43லேருந்து இன்கம்பன்சி மைனஸ் லெஸ் ஒரு 3-4 41 42 ரைட்டு 42ன்னு வச்சுக்கோங்க. ரைட். இது வந்து திமுக கூட்டணிக்கான பெர்சன்டேஜாக குறையும். ரைட். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி சேர்த்து விலைவாசி உயர்வு எல்லாம் சேர்த்து அண்ணா திமுக சொல்லுங்க. ஆமாம், எல்லாம் சேர்த்து. ரெண்டாவது ஏடிஎம்கே பிஜேபி என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு தமிழனை திருடன் என்று சொன்னவர் மோடி, தமிழர்களை வந்து பீகாரிகளை விரட்டி அடித்தது திமுக என்று சொன்னவர் மோடி, 20,000 பீகாரிகளையும் உத்தரப்பிரதேசக்காரங்களையும் விரட்டினது குஜராத்தில். ஆனால் படியை தூக்கி எங்கே போட்டார்? தமிழ்நாட்டு மேலே போட்டார் மோடி. ரெண்டாவது, கீழடி என்னுடைய ஆய்வு அறிக்கையை வந்து வெளியிடாமல் மறைத்து கொண்டிருப்பவர் மோடி. தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டங்கள், உத்தரப்பிரதேசத்துக்கு 1,40,000 கோடி, தமிழ்நாட்டுக்கு 7,000 கோடி தான் ரயில்வே திட்டங்களை கொடுத்துருக்காரு. இப்போ தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான திட்டங்களையும் இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாதவர் மோடி. குஜராத்துக்கு செமிகண்டக்டர் மிஷன் 40,000 கோடியை குஜராத்துக்கு கொடுத்தவர். பயோ சிமிலருக்கு 10,000 கோடியை குஜராத்திக்காரங்களுக்கு கொடுத்தவர். தமிழ்நாட்டுக்கு வெறும் பேப்பரில்
சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் எழுது நக்கப்பான்னு எழுதின மாதிரி வெறும் அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வந்திருக்கு. ரேர் எர்த் மினரல்ஸு ப்ராசஸிங் யூனிட் வரும், ரேர் எர்த் மினரல்ஸ் காரிடார் வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. எந்த விதமான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நிதி கொடுக்காதவர், புயல் வெள்ளங்களுக்கு நிதி கொடுக்காதவர், தமிழ்நாட்டை தூரப்பார்வை பார்த்து வைப்பவர். அவரை நான் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுக்காரங்களும் வந்தால் இங்கிலீஷில் பேசுவாங்க. ஆனால் 400 பேரை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இழந்த தியாகம் செய்த தமிழகத்து பூமியில் வந்து இந்தியிலேயே பேசி இந்தியிலேயே வாக்குக்கக்கூடிய வட இந்திய கட்சியான பிஜேபியை உள்ளே கொண்டு வருவதற்கு அதிமுக, டிடிவி தினகரன், அன்புமணி போன்ற சிபிஐ வழக்குகள் கொண்டவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நார்த் இந்தியன் கட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வந்து தங்களது அடிமை சேவகம் புரியக்கூடிய கட்சியை பொதுமக்கள் ஏற்க மாட்டார்கள் இந்த தேர்தலில். அப்படி பார்க்கும் பொழுது 20% தாண்டுமா ஏடிஎம்கே அப்படின்றது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஓபிஎஸ் இல்லை, சசிகலா மேடம் இல்லை, இவர்கள் 2 பேரும் ஸ்ட்ராங்காக எதிர்த்து நின்றால் இந்த 20%த்தில் குறைஞ்சது ஒரு 7% திரும்பவும் போகும். அவங்க பிள்ளைல 13 தான். இதான் அன்னைக்கு சிச்சுவேஷன். 13 ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இது வரைக்கும் கேட்காத எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது தலைப்பே அப்படி தான் போட போகிறேன் இன்னைக்கு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்து சொல்லுங்க. 13 கோலிஷன் பார்ட்னர்ஸ் டிடிவி, அன்புமணி 2 பிளந்து போச்சு. டிடிவியில் பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. டிடிவியும் நெகட்டிவ் ஃபோர்ஸ், அப்புறம் மற்றவங்க அன்புமணி நெகட்டிவ் ஃபோர்ஸ். அடுத்து மற்றதெல்லாம் எல்லாம் சேர்த்தா 1%. ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், அப்புறமா ஜெகன்மூர்த்தி, ஏசி சண்முகம், இவங்க எல்லாத்தையும் சேர்ந்தா 1% தான். அவ்வளோதானா? 1%. நீங்கள் எண்ணி பாருங்க, 1% தான். எல்லாம் ஒரு தொகுதிக்கு கொஞ்சம். ஆமாம், ஒரு தொகுதிக்கு 1-2 இருக்கும். 1%. சரி சார், இப்போ நான் ரொம்பவே குழப்புறீங்களோன்னு நினைக்கிறேன். குழப்பம் சார். 5%ல இருந்த கேட்டா தமிழ் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். 13 சொல்லுங்க, இது 1 14 15 வச்சுக்கோங்க சார். 13% குறையுது சார். சரி, ஒரு 5% ஆன்டி இன்குமென்சி ஏடிஎம்கேக்கு வருது சார். சரி, 13ல இருந்து 18 வச்சுக்கோங்க சார். சரி, அப்ப 20ல இருந்து 18 ஆயிருச்சா? 18 ஆயிருச்சு. 18% வச்சிருக்க என்டிஏ கூட்டணியில பாதி ஏன் பாதினா ஓபிஎஸ் இல்ல. இப்ப ஓபிஎஸ் இல்லையா, அடுத்து வந்து சசிகலா இல்லையா, அடுத்து வந்து யாரு தேமுதிக இல்லையா, 3 பேர் இல்லையா, அடுத்து யாரு இல்ல, பாமக 2ல பாதியில நிக்குது. பெரியவர் இல்ல, யாரு பெரியவர் இல்லையா, ஐயா இல்ல, அதுல பாதி வச்சுக்கோங்க. ஆனா ஐயா கொஞ்சம் ஓட்டு விடுமோ? ஐயாவுக்கு சார் நீங்க என்ன சார், ஐயா தானே சார் உருவாக்குனது கட்சியை. 90,000 கிராமத்துக்கு போயிருக்காரு. ஐயா தான் உருவாக்குனது கட்சி. பாதி வச்சுக்கோங்க. சரி, அதுல பாதி 2.5 தான். 5 நீங்க அன்புமணிக்கு 2.5 8% காலிங்க. 10% வச்சுக்கோங்க நீங்க. என்டிஏக்கு 28 25 எவ்வளோச்சு? 28 தான். 28 தான். அப்போ ஆன்டி இன்குமென்ட்ஸை சேர்த்து பிஜேபியை சேர்த்து 25% வச்சுருக்காங்க. சரிங்களா? அவங்க எவ்வளோ இருக்காங்க? 42ல் இருக்காங்க. இது 25%. சரிங்களா? அடுத்து இவர் சீமான் 8%ல் இருக்கார். ஆமாம், இப்போ எவ்வளோ வருவார்? இப்போ வந்து அதே 8% வருதா இல்லை குறையுதா இல்லை கூடுதான்றது நமக்கு தெரியாது. அது அவருடைய திறமையை பொறுத்து. சரி, அவர் வழக்கம் போல பேசிட்டு இருக்காரு. அவருடைய திறமையை பொறுத்து. சரி, நம்ம இவரை சொல்லுங்க. அடுத்து விஜய்க்கு வரேன். இன்னைக்கு விஜய்க்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க? 10% நாங்க, 12 நாங்க, 15 நாங்க, 20 நாங்க, 40 வரைக்கும் போயிட்டாங்க. தெரியல, போயிட்டாங்க. எல்லாமே பூதி பிம்பம் பெருசாகிறாங்க. அப்படி என்ன விஜய் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபட்டாரு? அப்படி என்ன விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைச்சிட்டாரு? அப்படி என்ன விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி தன்னது இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கல்யாணத்துக்கு போயிருக்காரு. இது வரைக்கும் ஒரு தொண்டனது கல்யாணத்துக்கு போயிருப்பாரா, ஒரு ரசிகனது கல்யாணத்துக்கு? சார், ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு தெரியாதுல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் he came in politics 1957. he contested election 1977. அப்படிதானே? ஆமா ஆமா. அவர் 57ல வந்தாரு. 20 வருஷம் உழைச்சிருக்காரு. அண்ணாமலை ராமச்சந்திரன் பாராட்டப்பட்ட திமுகவினுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது எம்ஜிஆர் தானே. அதனால நான் எம்ஜிஆர் வந்து அண்ணா இதே கணின்னு சொன்னாரு. அப்ப இவரு வரவே இல்லை, எந்த பொசிஷனும் இல்ல. இவர் எந்த இவர் என்ன சொல்றாரு, நைட் ஜஸ்ட் நடிகன்றதுனால எம்ஜிஆர் ஈக்குவலண்டா பேசல. அவர் என்ன சொல்றாரு, நைட்டு நம்ம மாமான்னு சொல்றாரு, சிலத்துக்கு ஸ்டாலின் எழுப்புனா விசில் ஊதுவாருங்க. இந்த கருத்துக்கள்லாம் எப்படியான மக்கள்கிட்ட போய் சேரப்போகுது? சரி, அது பரவாயில்ல, அது நம்ம அப்புறம் பேசுவோம். இவர் எந்த சதவீதம் பெறுவார்? விஜய் பேசுறதெல்லாம் வந்து ரசிக குஞ்சுகளுக்கு வேணா அது வந்து ஒரு கூஸ் பம்பா இருக்கலாம். விஜய் பேசுவது
இந்த அரசியல் புரியாத இளைஞர்களுக்கு வேணால் கூஸ் பம்பாக இருக்கலாம் ஒழிய அரசியல் புரிந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இல்லாமல் இல்லை. சரிங்களா? சரி, விஜயனுடைய பலம் என்ன அதை முதல்ல தெரியணும்ல. விஜய் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர், அவர் தான் சொன்னார். உச்சபட்ச நடிகர், உச்சத்தில் கேரியரின் உச்சத்துலேருந்து வர்றாரு. வந்து கட்சி ஆரம்பித்தாச்சு. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. மாவட்ட செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாத்தையும் போடுறாரு. மாவட்ட பிரதிநிதிகள், கிளை, பேரூர் கிளை எல்லா வரைக்கும் போட்டாச்சு, கிராமம் வரைக்கும் போட்ட பிறகு ஒரு 2 வருஷம் கழித்து மீட்டிங் போடுறாரு. மீட்டிங் விக்ரவாண்டியில் மீட்டிங் போடுறாரு. செத்தது 6 பேர். செத்தவன் வீட்டுக்கு ஒருத்தன் வீட்டுக்கு கூட போகல. ஓகே, கூட்டினது 1 லட்சம் சேர் போட்டாங்க. சரி, 1 லட்சத்தை டபுளாக வச்சுக்கோங்க, ட்ரிபிளாக கூட வச்சுக்கோங்க, 3 லட்சம் பேர் வந்திருப்பான். சரிங்களா? எப்போ கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் கழித்து கிளைக்கழகம் வரைக்கும் பதவிகளை போட்டு 1.5 லட்சம் பதவிகளை போட்ட பிறகு வந்தவன் எத்தனை பேர்? 3 லட்சம் பேர். சரிங்களா? சரி, மிச்சம் வராதவன் இருப்பான். சரி, மதுரையில் மாநாடு போடுறாரு. 1000 ஏக்கர், இதை விட பெரிய இடம், 1000 ஏக்கர். அதில் பாதி பேர் வரல, முக்கால்வாசி பேர் வரல. அந்த இடத்துல 1.5 லட்சம் சேர் போடுறாரு. நீங்கள் மேக்ஸிமம் கொடுங்க, 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்கண்ணே. எவ்வளோ பேர்? 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அப்போ வந்தவன் மொத்தமாக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு உச்சபட்ச நடிகர் கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தும் போதும் வந்தவன் மேக்ஸிமம் வந்தவன் 5 லட்சம் பேர். அந்த 5 லட்சம் பேருக்கு வராதவன் 70% வந்திருப்பான்ல. அவனுடைய ஒட்டுமொத்த ரசிகர் பட்டாளத்தில் 70% வந்திருப்பான். மிச்சம் 30%, வராதவன் ஒரு 30%. ரெண்டாவது, அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணன் எல்லாம் சேர்த்து 4 டைம்ஸ் வச்சுக்கோங்க. 4 டைம்ஸ் வச்சுக்கோங்க. 4 டைம்ஸ். அப்போ 5 × 4 எவ்வளோ ஆச்சு? 20 லட்சம். ஒட்டுமொத்த 4 கோடி பேரில் 20 லட்சம் தாங்க வாக்கு. அது 5% தான் வாக்கு. அதுதான் அவனுடைய வாக்கு. விஜய்க்கு 5% நிறுத்திடும். அப்போ அந்த 5% தாண்டி அவர் எடுக்கிறதுக்கு மக்கள்கிட்ட என்ன அரசியல் கருத்து பேசியிருக்காரு, என்ன அரசியலை முன்னெடுத்திருக்காரு, கொள்கை தலைவர்னு சொல்கிறாரு. எதுக்கு போட்டிருக்காரு? வன்னியர்கள் ஓட்டு வாங்குறதுக்கு அந்த அஞ்சலை அம்மாள், நாடார் ஓட்டை வாங்குறதுக்கு காமராஜ், பெரியத்தோர் ஓட்டை வாங்குறதுக்கு வேலுநாச்சியார், வேலுநாச்சியார், திராவிட கழக ஓட்டை வாங்குறதுக்கு, திராவிடர்கள் ஓட்டை வாங்குறதுக்கு பெரியார், அண்ணா இல்லை, SC ST ஓட்டை வாங்குறதுக்கு அம்பேத்கர். ஓகே, இது 3 பார்த்து போட்ட. அப்போ என்ன, அது உங்ககிட்ட திறமை. அதில் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல எல்லாரும் இந்த இஸ்மாயில் சாஹிப்பை போடுவாங்க, அதை விட்டாரோ. அது தேவையில்லை அவருக்கு, அது விழுந்துரும். ஏன்னா பிஜேபி அதை போட்டால் பிஜேபி கோச்சுக்கும். அவர் தொப்பி போட்டு பாய் இருந்தா, முஸ்லீம் போட்டால் பிஜேபி கோச்சுக்கும். பாய் வேற உட்காந்துருக்காங்க. சிறுபான்மை யாராவது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போட்டால் பிஜேபி கோச்சுக்கும். அன்னை தெரசா படத்தை போட்டிருக்கலாம்ல, போடலாமே. அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் தானே, கிறிஸ்தவ போட்டிருக்கலாம். அவங்களோட பெரிய ஆளுமை யாருமே இல்ல. காகிதம் இல்லத்தை போட்டிருக்கலாம்ல. இப்போ காகிதம் இல்லத்தான் கேட்கறேன். இஸ்மாயில் சாஹிப் காகிதம் இல்லத்தான், இஸ்மாயில் அதைத்தான் கேட்டேன். நீங்க காகிதம் இல்லத்தை தான் ஞாபகம் இருக்கும். காகிதம் இல்லத்தை போட்டிருக்கலாம். இல்ல, எல்லாரை விட தெரசா அம்மையாரோட யார் இருக்கா? தெரசா அம்மையாரை போட்டிருக்கலாம்ல. அம்மா ஜெயலலிதா ஏன் போடல? அம்மா ஜெயலலிதா 2 பேர் ஓட்டு வேணும், ஆனா 2 பேர் படமும் வரக்கூடாது. படம் வந்தா பிஜேபி கோச்சுக்கும். அதனால் 2 பேர் படத்தையும் அவாய்ட் பண்ணிட்டாரு. சரிங்களா? இது ஒன்று. அப்போ இதெல்லாம் போட்டு பார்த்தாரு, வண்டி செல்ஃப் எடுக்கலை. அப்புறம் தான் என்ன பண்ணாரு, அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கொண்டாண்டாரு. அண்ணாவை எம்ஜிஆரையும் கொண்டாந்து பார்த்து ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் அங்கே வாங்கிடணும், அண்ணாவை கொண்டாந்தா திமுக ஓட்டெல்லாம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி பார்த்தாரு. அங்கேயும் வந்து ஏடிஎம்கே தொண்டர்கள்லாம் இல்லை. கடைசியில் கிடைச்சது செங்கோட்டையனும் JCD பிரபாகரன் 2 பேர் தான் கிடைச்சாங்க. ஓகே, ஏன்னா அவங்க இங்கேருந்து விரட்டப்பட்டவர்கள்னால அவங்க 2 பேரும் போய் மாட்டிக்கிட்டாங்க. செங்கோட்டையன் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர். ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்எல்ஏவாக இருந்தவர். ஜெயலலிதா காலத்தில் அரங்கநாயகத்தோடு அரசியல் பண்ணவர். இன்னைக்கு புஷ்யானந்துக்கு அடுத்து ஆதவர்ஜனாக்கு அடுத்து செங்கோட்டையன்னு போய் தன்னை தரந்தாழ்த்தி அங்கே போய் உட்கார்ந்துருக்கார். ஆனால் ஏடிஎம்கே ஓட்டு ஒருத்தன் ஓட்டு கூட அங்கே போகாது. ஏடிஎம்கே ஓட்டு, ரெட்டலைக்கு போட்ட ஓட்டு, வாட் எவர் இட் மேபி, அது வந்து எடப்பாடிகிட்ட தான் இருக்குது. ஓகே, இது ஒன்று. அப்போ டிஎம்கே ஓட்டு கருத்து எல்லாமே புது கருத்தாக இருக்கு. இது வரைக்கும் நான் இன்டர்வியூல கேட்டதே இல்லை. உண்மையாக சொல்கிறேன். ஏடிஎம்கே ஓட்டே போகாது. ஏடிஎம்கே ஓட்டு எப்படி போகும்? எம்ஜிஆரை நீ குறை சொல்லி ஜெயலலிதா அவர்கள் ரோல் மாடல்ன்ற, எல்லா பேரும் ரோல் மாடல் எடுத்தால் நீ ரோல் மாடல் ஆயிடுவியா? எம்ஜிஆரை ரோல் மாடல் சொல்கிறேன்ல, ஜெயலலிதா ரோல் மாடல்ன்ற, கருணாநிதி ரோல் மாடல்ன்ற. அப்போ அவங்க ஆரம்பித்த கட்சியெல்லாம் ஊழல் கட்சி, தீய சக்தி, நீ மட்டும் தூய சக்தியா? நீ தூய சக்தி இல்லைன்னு சொல்லி
முந்தா நாள் கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சு தம்பி, பணம் நீ கிடைச்சு கருப்பு பணத்தை உருவாக்கியிருக்கேன்னு ரெஃப்யூஸ் பண்ண 35 கோடியை காமிச்சிருக்க. கோர்ட் தள்ளுபடி 2015 2016 35 கோடி காமிச்சிருக்க. அதில் 15 கோடி கருப்பு பணம் வச்சிருக்க. அந்த கருப்பு பணத்துக்கு 1.5 கோடி அவதாரம் போட்டிருக்கான். அப்போ என்னாச்சு, 42% வரி ஏய்ப்பு பண்ணியிருக்க நீ வருஷத்துக்கு. நீ உச்சபட்ச நடிகைன்னு சொல்லி ஆவரேஜ் பார்த்தா உன்னுடைய கணக்குப்படி 200 கோடி, 190லேருந்து 200 கோடி வருஷத்துக்கு 10 வருஷம் எடுத்தோம்னா 2000 கோடி சம்பாரிச்சிருக்க. 2000 கோடியில் 42% நீ ஏமாத்திருக்கேன்னா கிட்டத்தட்ட 250 கோடியிலேருந்து 800 கோடி ஏமாத்திருக்க. அப்போ 800 கோடி கருப்பணத்தை உருவாக்கின நீ எப்படிடா ஊழலற்ற ஆட்சி கொடுப்ப? சரி, இளைஞர் கேட்பானா இல்லையா, பொதுமக்கள் கேட்பானா இல்லையா? பொதுமக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க உனக்கு? நீ எப்படி திமுக அதிமுக வர சொல்ல முடியும்? நீ ஊழலற்றவன்னா விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு எவ்வளோ செலவழிச்சா, யார் செலவழிச்சா, எவ்வளோ பணம் செலவழிச்சா சொல்லியிருக்கியா இது வரைக்கும்? மதுரை மாநாட்டுக்கு யார் பணம் கொடுத்தா சொல்லியிருக்கியா? 41 பேர் செத்தவனுக்கு 37 பேருக்கு இப்போ 20 லட்சம் கொடுத்திய ஓம் பணமா ஆதவர்ஜனா பணமா, லாட்ரி சுரண்டல் லாட்ரி பணமா? நீ யாரை பக்கத்தில் வச்சிருக்கியோ அவன் அத்தனை பேரும் பிஜேபியினுடைய அடிமைகளாக இருக்கான். அப்போ அடிமைகளுக்கு அடிமையாக நீ இருக்கவன உனக்கு அப்புறம் ஓட்டு போடுவான். நல்ல நேரத்தில் இன்றைக்கி நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேசியிருக்கீங்க. இன்னும் நம்ம நிறைய பேச போகிறோம். இது ஒரு செப்பாலஜிஸ்ட்டாக நீங்கள் அறிவிச்சதாக பார்க்குறோம், ஒரு சயின்டிஸ்டாக இல்லை. இதுவரை தமிழ்நாட்டில் நேயர்களை நம்முடைய இன்றைய சிறப்பினுடைய கருத்தை ரொம்ப கவனிக்க வேண்டியது. இது எனக்கும், நான் ஒரு நிறைய நிகழ்ச்சிகளை ஆயிரக்கணக்கில் 10,000 நிகழ்ச்சிகள் நடத்தியிருந்த ஒருவன் இன்றைக்கு இந்த நம்முடைய அன்புக்குரிய ஆளுமை பொன்ராஜ் அவர்களிடத்துலேருந்து பெற்றிருக்கேன். வெயிட் அண்ட் சீ, நிறைய காத்திருக்கிறோம். இன்னும் அடுத்த நிகழ்வுகளில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமும் நான் உங்கள் சூஃபியான் விடைபெறுகிறேன். எமது நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி சார். மிக்க நன்றி.